கர்த்தருடைய விலையிடப்பட்ட பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல மாலைகளில் கூட நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா மாகாணத்தில் இருக்கிற சில திருச்சபைகளுக்கு எழுதிய நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். நாம் அடிக்கடி சொல்வது போல இந்த நிருபத்தை பவுல் எழுதியதனுடைய பின்னணி நோக்கம் என்ன என்பதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டா தான் இந்த நிருபத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இந்த நிருபம் மிக முக்கியமாக ஏன் எழுதப்பட்டது, எந்த பின்னணியில் எழுதப்பட்டது அப்படிங்கும்போது நமக்கு தெரிய வேண்டும். பவுல் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள், அந்த சபைகளிலே அநேக விசுவாசிகள் புற மார்க்கத்திலிருந்து, அதாவது புறஜாதிகளாக நிறைய பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வர்றாங்க. ஒரு சிலர் யூதர்களும் இருந்தார்கள். இந்த யூத பின்புலத்திலே வந்ததான சில போதகமார்கள், சில மனிதர்கள் இந்த புறஜாதிகளாய் இருக்கிறதான விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு உங்களுடைய ரட்சிப்பு முழுமை அடையணும் அப்படின்னா, அதாவது நீங்க உண்மையாகவே பரலோக ராஜ்யம் போகணும், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னா, நாங்கள் செய்த இந்த விருத்த சேதனமும் நாங்கள் கடைபிடித்த இந்த நியாய பிரமாணத்தையும் நீங்கள் கடைபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். ஆகவே இப்பொழுது பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் உண்மைதான். ஆனால் இந்த விசுவாசம் மாத்திரம் போதாது, மாறாக உங்களுக்கு எதுவும் வேண்டும் அப்படின்னா இந்த விருத்த சேதனமும் நீங்க பண்ணணும், அதே போல நியாய பிரமாணத்தையும் நீங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நூதனமான போதனையை இவர்கள் சொன்னாங்க. அப்ப இதன் மூலமாக சில அங்க இருக்க சில விசுவாசிகளுக்கு இதை ஏற்றுக்கொள்வதற்கும் தயக்கம் இல்லை. நிறைய பேர் ஆமா அது சொல்றது ஒரு உண்மைதானே, ஏன்னா கர்த்தர் தானே, நாம் ஆராதிக்கிற தேவன் தானே விருத்த சேதனத்தை இந்த ஆபிரகாம் கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை மோசை மூலமாக கொடுத்தார், ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு இதுவும் செய்யணும் போல அப்படிங்கிறதான ஒரு குழப்பத்திற்குள்ள வந்தாங்க. ஆகவே இந்த குழப்பத்தை நீக்கும் விதமாகத்தான் இந்த நிருபத்தை எழுதி விடுகிறார். ஆகவே இந்த நிருபத்தை நீங்க படிக்கும் பொழுதெல்லாம் இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த நிருபம் முழுவதுமாக ஒவ்வொரு வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு அது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம போன வாரத்தோட நம்ம 4ஆம் அதிகாரத்தை படிச்சு முடிச்சோம். அதாவது முதல் 2 அதிகாரங்களிலே இப்படி போதிக்கிற போதகர்கள் அதிகமாக யூதர்களாய் இருந்தாங்க. அப்ப இவர் சொன்னார், அந்த யூதர்களை விட நான் பரிசேயனுக்கு பரிசேயனாருமே, நான் ஆலோசனை சங்கத்துல ஒரு மெம்பரா இருந்தேன். இந்த யூத மார்க்கத்திற்காக வைராக்கியமை பல பேரை துன்பப்படுத்தினவன். ஆகவே இன்றைக்கு போதிக்கிற இந்த போதகர்களை விட எங்க யூத மார்க்கம் தான் மிக முக்கியமானது, பெரியது என்று போதிக்கிறவர்களை விட நான் பெரிய உயரத்தில் இருந்த ஒரு மனுஷனாங்க. இந்த யூத மார்க்கத்திற்காக எத்தனையோ சபைகளை துன்பப்படுத்தினேன், எத்தனையோ கொலைகளை செய்திருக்கிறேன், எத்தனையோ பேரை நான் துன்பப்படுத்தி இருக்கிறேன். ஆனாலும் ஒரு நாள் வந்தது, நான் செய்வது எல்லாம் தவறு என்பதை நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு உணர்த்தினார். அப்ப இந்த விருத்த சேதனமோ நான் பண்ணியிருக்கிறேன். 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணவன் நானும். நியாயப்பிரமாணத்தை முறைப்படி படித்தவன் மாத்திரமல்ல, கடைபிடித்தவன் நான் தான். ஆகவேதான் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிற சபையை துன்பப்படுத்தேன். ஆகவே இன்றைக்கு போதிக்கிற இந்த தவறாய் போதிக்கிற போதர்களை விட நான் எவ்வளவோ அவங்களை விட ஒரு பக்தியிலையும் வைராக்கியத்திலும் அதிகமா இருந்த மனுஷன் தான் நான். ஆனா உண்மையை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இது என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையோ ரட்சிப்பையோ கொண்டு வராது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆகவே தன்னுடைய அனுபவங்களை முதல் 2 அதிகாரங்களை பேசி இந்த அனுபவத்தின் மூலமாக அந்த சபை மக்களுக்கு ஒன்று புரிய வைக்கிறாரு. இவர்கள் போதிக்கிற இந்த போதனைகள் என் வாழ்க்கையில எப்படி பிரயோஜனமற்றதா இருந்ததோ அதே போல இந்த போதனையை நம்பி நீங்க என்ன செஞ்சிடாதீங்கன்னா உண்மையான விசுவாசத்தை இழந்துடாதீங்க, உண்மையாகவே நீங்கள் பின்பற்றுகிற அந்த பின்பற்றுதலுக்கு வழிமாறி போயிடாதீங்க என்பதை 2 அதிகாரங்களில் பேசுறார். 3ஆம் அதிகாரத்திலே நீதிமானாகுதல் எப்படி என்பதை பேசுகிறார். எப்படி நீதிமானாக்கப்பட முடியும்? இவர்கள் போதிக்கிற விருத்த சேதனமோ, இவர்கள் போதிக்கிறதானே இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியாது. ஏனென்றால் இவர்களுடைய தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் சொல்லக்கூடிய ஆபிரகாமே விருத்த சேதனமோ நியாயப்பிரமாணமோ வருவதற்கு முன்பதாகவே நீதிமானாக எண்ணப்பட்டார். அதுதான் ஆபிரகாமை உதாரணமாய் எடுத்து 3ஆம் அதிகாரம் முழுசும் பேசுவார். ஆபிரகாமைத்தான் நீங்க தகப்பன்னு சொல்றீங்க, அந்த ஆபிரகாம்
விருத்த சேதனம் பண்ணுவதற்கு முன்பதாகவே அவனை தேவன் நீதிமான் என்று எண்ணிட்டார்ல. நியாயப்பிரமாணம் மோசே காலத்துல கொடுக்கப்படுச்சு, ஆபிரகாம் கொடுக்கப்படல. அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலும் இந்த ஆபிரகாம் யார் என்றார்? நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். ஆகவே நீங்க இந்த போதனைக்கு அடிசாயாதீங்க என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்திலே நீதிமானாக்கப்படுவதல் முழுக்க முழுக்க விசுவாசத்தின் அடிப்படையில மாத்திரம் தானே ஒழிய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதன் மூலமாக அல்ல என்பதை 3ஆம் அதிகாரத்தில் பேசினார். 4ஆம் அதிகாரத்தில் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், பரிசுத்தம் ஆகுதல். நீதிமானாக்கப்பட்ட நம்ம, ரட்சிக்கப்பட்ட நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ஏன் அப்படி வாழணும் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய தகுதியை வைத்திருக்கிறார். நம்முடைய தகுதி எதுவா இருந்தது? அடிமைகளா இருந்தோம். ஆகவேதான் ஆகாரையும் இஸ்மவேலையும் உதாரணத்துக்கு எடுக்கிறார் 4ஆம் அதிகாரத்திலே. ஆகார் என்னதான் இஸ்மவேலை பெற்றெடுத்தாலும் கூட ஆகார் ஒரு அடிமை, இஸ்மவேல் அடிமையின் பிள்ளை. அதே போல நாமும் கூட இந்த நியாயப்பிரமாணத்தில் விருத்த சேதனத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் கூட அடிமைகளா இருந்தார்கள். ஆனா நம்ம அப்படிப்பட்டவங்க கிடையாது. நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம சுயாதீனம் உள்ளவர்கள். ஆகவே அவர்களை விட இன்றைக்கு உங்களை குழப்புகிறார்கள் அல்லவா, இந்த யூதர்களை விட நாம் சுதந்திரவாளிகள், நம்ம தான் சுயாதீனத்துக்கு உட்பட்டவர்கள். ஆகவே இந்த தகுதி உயர்வு நமக்கு இருக்கிறதுனால நாம் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை 4ஆம் அதிகாரத்தில் பேசி முடிச்சார். அதுக்கு உதாரணங்களை தான் 2-3 அதிகாரங்கள் 4 அதிகாரம் பேசுறாங்க. இன்றைக்கு நம்ம 5ஆம் அதிகாரத்தில் படிக்க போறோம். 5ஆம் அதிகாரத்தில் என்ன பேசுறான்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 5ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் நடக்க வேண்டிய நடக்கைகள், நல் நடத்தையை பற்றி இந்த 5ஆம் அதிகாரம் முழுசும் அவர் பேசுவார். இதுவரை உபதேச ரீதியாக பேசிக் கொண்டிருந்த பவுலடிகளார் இந்த 5ஆம் அதிகாரத்திலே எதை கையில் எடுக்கிறார் என்று கேட்டால், உபதேசத்திலிருந்து கற்றுக்கொள்கிறதை எப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும், அதைத்தான் இந்த 5ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது என்ன செய்யறாருன்னா இந்த பவுலடிகளார் கையில் எடுத்து இந்த 5ஆம் அதிகாரத்தை நமக்கு போதிக்கிறார். அப்ப இந்த 5ஆம் அதிகாரத்திலே நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம். அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஓகே, இந்த முதல் 5ஆம் அதிகாரத்துல முதல் 12 வசனங்கள்ல நியாய பிரமாணம் இல்லாத வாழ்க்கையை குறித்து இங்க பேசுறார். முதல் 12 வசனங்கள்ல என்ன பேசுறாரு? ஒரு சில வசனங்களை வாசிப்போமே. 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டு இருங்கள். அப்ப இந்த 5ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆனபடியினாலே இப்ப என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தின வருஷத்துல சொல்றாரு. என்ன சொன்னாரு? நீங்க அடிமைகள் கிடையாதுப்பா, நீங்க யாரு? சுயாதீனர்கள், சுதந்திரவாளிகள். அப்ப நம்முடைய தகுதி என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இனி நம்ம அடிமைகள் கிடையாது, நம்ம எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மளை சுதந்திரவாளியா மாற்றி விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் நமக்கு நல்ல ஒரு தகுதியை கொடுத்துட்டார். அவ்வளவுதான். இப்ப இந்த உயர்வை கொடுத்ததுனால ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிடாதேன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடிமைத்தனம் ஆகிய விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம், இந்த பாரம்பரியங்கள், இந்த பின்னாடி சடங்காச்சாரங்களுக்கு பின்னாடி போயிடாதீங்க. உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நீங்க செய்யணும், நிலை கொண்டிருங்கள், நிலைத்திருங்கன்னு சொல்றாங்க. பவுல் இவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அவர் எழுத நிறைய நிருபங்கள் இருக்கிற விசுவாசிகளுக்கு, அந்த சபை விசுவாசிகளுக்கு அவர் அடிக்கடி போதிக்கிற போதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிலையற்றவர்கள், நம்முடைய மனசு நிலையா நிக்காது. ஒரு விஷயத்தை கடைபிடிச்சு அப்படி நம்மளால பின்பற்ற முடியாது. அப்ப பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்வார். 1 கொரிந்தியர் வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க சொல்வாரு, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நீங்க விசுவாசிட்டீங்க, ஆனா அதுல நிலைத்திருப்பது கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த நிலை கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு விசுவாசிக்கு சில நேரங்கள்ல அனுபவங்கள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலையின் மூலமாக இதெல்லாம் வரும் பொழுது கொஞ்சம் மாறுதல் அடையும் பொழுது நம்மளால நான் விசுவாசிக்கிற விசுவாசத்துல நம்ம நிலையை நிற்க முடிய மாட்டேங்குது சில நேரங்கள்ல. அதான் பவுல் சொல்றாரு, இல்லப்பா நீங்க நிலை கொண்டு இருப்பது மிக அவசியம். இப்ப நீங்க இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் சொல்லி வந்துட்டீங்க. நான் இதுக்கு முன்பதாக இருந்த அந்த மார்க்கங்கள், இந்த பழைய மதங்கள் இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தெய்வம் என்று நம்பி இப்ப வந்தீங்க. ஒரு விசுவாச வாழ்க்கை ஓடுனீங்க, உண்மைதான். ஆனா இப்படி நன்றாய் நீங்கள் ஓடிக்கொண்ட ஓட்டத்துல இப்ப சில யூதர்கள் இப்படி போதனை போதிச்சாங்க, விருத்த சேதனம் அவசியம், இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு சொன்ன உடனே உங்களால நிலைஞ்சிருக்க முடியுதா? இல்ல. உங்களுடைய நிலையான வாழ்க்கை, உங்களால நிலைச்சு ஒரு வாழ்க்கை வாழ முடியல. ஆகவே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு விசுவாசிக்கிறீங்க, ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறது, ஒரு மனிதரை விசுவாசி, ஒரு தெய்வத்தை நம்புறீங்க அப்படின்னா, ஒரு சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதிலே நிலை கொண்டு இருப்பது மிக நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நிலைத்தன்மையை நம்ம விட்டுறவே கூடாது.
அதான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 16:13 சரி, பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும்போதும் சரி, ஒன்னு பிலிப்பியர் 1 27 நீங்க படிச்சு பார்த்தாலும் கூட அங்கேயும் அவர் சொல்லுவார், நீங்கள் நம்புகிற நீங்கள் அந்த விசுவாசம் நிலையாருன்னு சொல்றாரு. அது மாத்திரம் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2 படிக்கும் பொழுது 15 படிக்கும் பொழுதும் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதும் பொழுது அவர் சொல்வாரு விசுவாசம், அந்த விசுவாசத்திலே நீ நிலையா இருப்பது மிக முக்கியம். அப்ப அன்றைக்கு இருந்த அந்த விசுவாசிகள் அன்னைக்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இவர்கள் ஒருவரை விசுவாசித்தார்கள். ஒரு சபை என்கிற ஒரு குழுக்குள்ள வந்தாங்க. அவங்களுக்கு நல்ல சத்தியம் உபதேசிக்கப்பட்டது உண்மைதான், நல்ல உபதேசத்துல நிலையா இருந்தது உண்மைதான். ஆனால் ஒரு நூதனமான உபதேசங்கள் வரும் பொழுது, ஒரு வித்தியாசமான நம்மை கொஞ்சம் திசை திருப்புகிற உபதேசங்கள் வந்த பொழுது அதற்கும் இவர்கள் கொஞ்சம் செவி சாய்க்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் பவுல் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை எல்லா சபைகளுக்கும், நான் ஒரு 3 சபை சொல்லியிருக்கிறேன், அதே போல அவர் எழுதின அனைத்து சபைகளுக்குமே இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ, இல்ல யாரை விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் விசுவாசிக்கிற வசனமா இருக்கட்டும், விசுவாசிக்கிற அந்த வசனத்தில் உட்பட்ட தெய்வமா இருக்கட்டும், அதிலே நீங்கள் நிலையா இருப்பது முக்கியம். நிலை இல்லாம நீங்க போயிடக்கூடாது. நீங்கள் நிலைத்திருக்காதபடிக்கு சில நேரங்கள்ல வரும் உண்மைதான், ஆனாலும் நம்ம டைவர்ட் பண்ற அளவுக்கு வாழ்ந்தா கூட நீங்க நிலை ஒன்றுங்கள் என்பதை இங்க சொல்றாரு. அப்ப கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலை, அப்ப நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அந்த சுயாதீன நிலையில நம்ம எப்படி இருக்கணுமா நிலைச்சிருக்க வேண்டும் சொல்லுகிறார். 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டா. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஐயா இந்த மாதிரி சொல்றாங்கயா, நாங்க ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றாச்சு, ஆனா இது போதாது, நீங்க விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு போதனை போதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, சரிப்பா அதை கேட்டு நீங்க விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதாவது ஒரு மார்க்கம், யூத மார்க்கம் சொன்ன ஒரு முறைமையை நீங்க பின்பற்றீங்க, ஓகே, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க, வாரம் அப்பம் விட்டு ஆராதிக்கிறீங்க, கர்த்தருடைய சபைக்கு வர்றீங்க, ஓகே, இது ஒரு சந்தோஷம். ஆனா இவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்க ஒரு விருத்த சேதனம் ஒண்ணு பண்றீங்க, எதுக்கு? அதனால உங்களுக்கு என்ன நன்மை வந்துட போகுது? இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? இல்ல கிறிஸ்துவானவர் அதிலே உங்களுக்கு என்ன நன்மை கொண்டு வர போகிறாருன்னு சொல்றாரு. அதனாலே கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு, ஏன்னா அவரே விருத்தசனம் பண்ணவர் தான், அந்த பண்ணின மனுஷனே சொல்றாரு, எப்பா இதனால எனக்கு ஒரு நாளும் நன்மை வந்தது கிடையாது, இதன் மூலமாக நான் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டேன், யூதன் அப்படிங்கிற அடையாளப்படுத்தப்பட்டேன், அவ்வளவுதான். நான் இந்த ஜாதியா, இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், இந்த யூத மார்க்கத்தை இப்படின்னு ஒரு மார்க்கத்திற்கு அடையாளமா இருந்தேனே ஒழிய, இந்த விருத்தசனம் பண்ணதுனால என் உள்ளான மனசும் என் தனிப்பட்ட வாழ்க்கையோ ஒரு நாள் என்ன பண்ணது இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாற்றம் அடைந்தது இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த பவுல் சொல்றாரு, எப்ப இதனால வெளிப்புறத்தினாலே நமக்கு ஒரு நன்மை நடக்க போறது இல்லை, மாறாக நாம் விசுவாசிக்கிற விசுவாசம் தான் நம் உள்ளான வாழ்க்கையில் நடக்கிற மாற்றமே நம்ம என்ன செய்யும் அப்படின்னா நன்மைக்கு எதிராக கொண்டு வரும். அதான் பவுல் சொல்றாரு. அப்ப நீங்கள் வெளிப்புறமை செய்கிற விருத்த சேதனம் உங்களை ஒரு நாள் நன்மை கொண்டு வர. 3வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கலாம் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியா சொல்கிறேன். ஒருவேளை நீங்க அவங்க சொல்றது பேச்சை கேட்டு நீங்க விருத்த சேதனம் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த ஒரு பிரமாணத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க, அது மாதிரி உங்களுக்கு 1000 இருக்குதே, அதை நிறைவேற்றணும்ல. ஒரு இதுக்கு நீங்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லி கீழ்படுத்திட்டீங்க, விருத்தசனம் பண்ணணும்னு சொல்றாங்க, பண்ணிட்டீங்க, சரி, அது பிரமாணத்துல ஒரு பிரமாணம், அது இன்னொரு 600 இருக்குதே, இன்னும் கட்டளைகள் ஒரு 300 இருக்குதே, அதெல்லாம் செய்யணும்ல. பிரமாணத்தை நீங்க முழுமையா கடைபிடிக்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதிலே கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பிரமாணத்தை மட்டும் கடைபிடிப்பதில்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான இருக்குது, அதெல்லாம் நீங்க பின்பற்றணும்ல. ஓய்வு நாள் இப்படித்தான் உட்காந்துருக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இவ்வளவு தூரம் நடக்கணும், இதான் சாப்பிடணும், இதுதான் பார்க்கணும், அப்படித்தான் எல்லாத்துக்கும் நீங்க குளிக்கிறது முதற்கொண்டு, உங்களுக்கு உடை முதற்கொண்டு, உங்களுடைய பார்வை முதற்கொண்டு, உங்களுடைய நடக்கை முதற்கொண்டு, நீங்கள் இறப்பு வீட்டுக்கு போவது, நல்ல வீட்டுக்கு போவது, உங்க வீட்டுல எப்படி இருக்குது, இப்படி அது ஏறக்குறைய உங்களுக்கு 600 பிரமாணங்கள் இருக்கிறது, 300 கற்பனைகள் இருக்குது, இதெல்லாம் நீங்க பின்பற்றணும்ல. அதான் பவுல் ரொம்ப அர்த்தம். எப்ப நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டா நான் பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டேன், எனக்கு விசுவாசத்துல இதாயிட்டேன்னு சொல்றையே, அதான் சொல்றாரு, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி எந்த மனுஷனும் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இது ஒண்ணு மட்டும் இல்லப்பா, நீங்கள் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நீங்க என்ன செய்ய கண்டிப்பாப்பா பின்பற்றணும், அது முடியுமான்னு கேட்கிறேன். அதத்தான் இங்க திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறேன் பவுல். ஏன்னா இந்த ஜனங்கள் ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்ப இதுல இருக்கிற ஜனங்களுக்கு
அவர் அதை தெளிவுபடுத்துகிறார். ஆகவேதான் ரோமாபுரிக்கு எழுதும்போது கூட, ரோமாபுரியில இருக்கிறதானே விசுவாசிகள் எழுதும்போது கூட நீங்கள் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு தெளிவான வார்த்தையை சொல்லி முடிச்சிருப்பார் பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ரோமர் 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும், யாரா இருந்தாலும் சரி, அது எந்த மார்க்கத்தை சேர்ந்தா இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தா இருந்தாலும், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய பாரம்பரிய காரியங்கள், இந்த செயல்முறைகள், இந்த பிரமாணங்கள் இல்லை. ஏன் அவர் சொல்றாரு, எப்பா விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, யூதரா இருந்தாலும் பரவாயில்ல, யூதர் இல்லனாலும் பரவாயில்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோங்க, நீதி உண்டாயிருச்சு. அவ்வளவுதான். பழைய ஏற்பாட்டு காலத்துல நீதியை உண்டாக்குவதற்கு, அவங்க நீதிமான் காட்டிக்கிறதுக்கு எல்லா நியாய பிரமாணத்தையும் அவங்க தேடி 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 செய்வாங்க. ஐயோ இது இப்படி சொல்லுது, அது அப்படி பண்ணுது, நம்ம இப்படி கொடுக்கணும், அப்படி செய்யணும், ஏகப்பட்டு நிறைய பிரமாணங்கள் இருக்குது. எல்லா பிரமாணங்களையும் இவர்கள் கடைபிடித்து 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 நாங்கள் நீதி உள்ளவர்கள் என்பதை அவர்கள் செயல்படுத்தி மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு செய்வாங்க. ஆனா பைபிள் ரொம்ப சிம்பிளா சொல்லிச்சு, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகக்கூடியது. நான் நீதியை என்னால கொண்டு வர முடியாது, நான் விசுவாசிக்கிறதுனால எனக்கு என்ன வந்து நீதிமான் அறியப்படுகிறேன். நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்துவானவர் என்ன பண்ணிட்டாரோ ஒரு முடிவு கட்டிட்டார். எதுக்கு? நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாயிடுச்சு. இப்ப அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்கல்ல, அப்ப உங்களுக்கு இனி என்ன அவசியம் இல்லை அப்படின்னா நியாயப்பிரமாணம் அவசியம். அதான் திரும்ப பேசுறாங்க பாருங்க. இந்த விஷயத்தை பேசுறதுக்கு பவுல் ஒரு 4-5 அதிகாரம் எடுக்கிறாருன்னா பாருங்க, இந்த அளவுக்கு அங்க இருக்கிற ஜனங்கள் அந்த பிரமாணத்தின் மீதும் அந்த விருத்த சேதனத்தின் மீதும் இந்த கொள்கை, இந்த வார்த்தையின் மீது அவங்க பாருங்க இந்த அளவுக்கு கலங்கு போயிருப்பாங்க. அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஓகே, இதுவும் சரிதானுங்கிற அளவு கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் அவர் பவுல் ரொம்ப கடிந்தே பேசிட்டு இருக்காரு, எப்ப செய்யாதீங்க. ஏன்னா அது இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நியாயப்பிரமாணத்தை நாம் இனி கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருக்கிறார். இனி நம்ம இந்த நியாயப்பிரமாணம் தொடங்கி வைக்க வேண்டாம் சொல்றார். அடுத்த வசனத்துல பாருங்க, 4ஆம் வசனத்திலே, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற எல்லா விஷயம் பின்பற்ற போறேன், அது சொல்லுகிற அடையாளங்களை செய்ய போறேன், அது சொல்லுகிற விதமான முறைமையின்படி ஆராதிக்க போறோம் என்று நீங்கள் ஒருவேளை செய்வீர்கள் என்றால், அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று அவர் சொல்றார். யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இப்ப சில நேரம் இந்த வசனத்தை மேற்கோளிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போக வாய்ப்பு உண்டு, இழந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பை இழக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நம்முடைய சத்தியத்தின்படி நாம் வேதத்தை கற்றுக்கொள்கிற பிரகாரமாக ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் இழக்க முடியாது. அந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பாவம் செய்யும் போது இழக்க முடியும், அவ்வளவுதான். ஆனால் ரட்சிப்பை இழக்க முடியுமான்னு கேட்டா வேதம் சொல்றது இல்லப்பா, நீ ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டால் அவ்வளவுதான், அது நிரந்தரமானது. ஆனா அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ரட்சிக்கப்படுவது மூலமாக விசுவாசத்தினாலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பல நேரம் இழந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய பாவங்கள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய சுயங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இலக்கு செய்து கொண்டே இருக்கிறது. இங்க பவுலடிகளார் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் விழுந்தீர்கள் என்று சொல்வது பின்வாங்கி போனதுமே பேசுறாங்க. அந்த இடத்துல அதான் கிரேக்க பதம் நமக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த வசனம் சொல்லும்போது, நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் அப்படின்னா பின்வாங்கி போயிட்டீங்க. கிருபையினாலே உங்களுடைய வாழ்க்கை நடத்தப்பட வேண்டிய அந்த வாழ்க்கையில நீங்க பாவம் செய்யும் பொழுது, பாவத்துல நீங்கள் வாழும் பொழுது ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனா மறுபடியும் இந்த உபதேசம் வேண்டாம், இந்த சத்தியம் வேண்டாம் என்று மாற்று உபதேசத்துக்கு நீங்க போகும் பொழுது, உங்களுடைய பாரம்பரியத்துக்கு நீங்க திரும்பும் பொழுது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவானவர் உங்களை கிருபையால் நடத்துற நடத்தையை அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு கீழே நீங்க வந்துறீங்கன்னு கேட்டா, அது சொல்லுகிறபடி, இது பிரமாணம் சொல்லுகிறபடியே நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. அதுதான் பவுல் ரொம்ப கண்டிக்கிறார். இல்லப்பா, நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்க அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா பேசுறாங்க. புதிய ஏற்பாட்டுல ஏறக்குரிய 155 முறை கிருபைங்கிற வார்த்தை வருது புதிய ஏற்பாட்டுல மாத்திரம். அந்த 150 முறை வருகிற அந்த கிருபைங்கிற வார்த்தையில 100 முறை பவுலடிகளார் அந்த வார்த்தை யூஸ் பண்றார். மற்றவர்கள் 55 முறை மற்றவர்கள் உபயோகப்படுத்துறாங்க. ஆனா இந்த 155 முறைகள்ல 100 முறை இந்த பவுலடிகளார் கிருபை என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அனுதின வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். நம்முடைய சில நேரங்களில் ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். ஆனால்
இழப்பை பற்றி பேசுகிறது இல்லை. அதான் ரொம்ப பைபிளுக்கு அற்புதமா சொல்கிறது, நீங்கள் யாவரும் யாரெல்லாம் பின்பற்றி போகிறீர்களோ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது உண்மைதான், அவருடைய வாழ்க்கையில வந்தது உண்மைதான். ஆனா நீங்கள் ரட்சிப்பை இழக்க மாட்டீர்கள். மாறாக இதை எதை பற்றி பேச என்றால், நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்க, ஆகவே எங்கிருந்து பின்வாங்கினீர்களோ மறுபடியும் அந்த உபதேசத்தை திரும்பி வாங்க. அதான் கேட்கிறார். நீங்க எந்த உபதேசத்தை விட்டு விலகி நீங்கள் பின்வாங்கினீர்களோ மறுபடியும் அந்த பவுல் அடிகளார் பிரசங்கித்த அந்த உபதேசத்திற்கு, சத்தியத்திற்கு நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்பதை இந்த 4ஆம் வசனத்திலே அவர் நமக்கு சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை பாருங்களேன். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இடத்துல பாருங்க, ஒரு 4 வார்த்தையை பேசுறாரு பாருங்க, 4 காரியங்களை உபயோகப்படுத்துற பாருங்க. 5ஆம் வசனத்திலே நீதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு, ஆவிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு, விசுவாசம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு, நம்பிக்கை என்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. இந்த 4 காரியங்களை அவர் இந்த இடத்துல பிரயோகிக்கிறார். இதெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்த வார்த்தை தான். அவர் சொல்றாரு பாருங்க, நாங்களோ நீதி கிடைக்கும். நாங்கன்னா பவுலுக்கு சேர்த்துக்கிறார், எங்களுக்கு நீதி கிடைக்கும். அதாவது நீதி கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது அது பல கோணங்கள்ல அர்த்தங்கள் சொல்லலாம். ஆனா இங்க பவுல் சொல்லுகிற நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு, அதாவது பரிசுத்த ஆவியான தனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, விசுவாசத்தினாலே எனக்குள் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவரை கொண்டு, எனக்குள் இருக்கிறது விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். எதுவரை காத்திருக்க போறாங்க? எந்த நாளுக்காக காத்துக்க போறாங்க? அவர் சொல்லுகிறாரு, இந்த நீதி கிடைக்கும் என்று சொல்லும்போது எதை பற்றி என்றால், அது எதை பற்றி அவர் பேசுகிறார் என்று கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு தரவிருக்கக்கூடிய நித்தியமான நீதி, அதுதான் பலன், தேவனால் தரப்படக்கூடிய பெரிய பலனை குறிக்கிறார். அப்ப நாங்கெல்லாம் எதுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்பி கிடையாதுப்பா, ஆவியானவர் இருக்கிறாங்க. ஆவியானவரை கொண்டு எங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தினாலே நம்பிக்கையாய் காத்திருக்கிறோம். எதற்காக நம்பிக்கையாய் காத்திருக்கிறோம் என்றால், இந்த உலக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம். ஆனா இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு போராட்டம் மிக அதிகம். இந்த போராட்டத்தின் மத்தியில நாங்க போராடி 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 நாங்கள் வாழ்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதானே நித்தியமான நீதி ஒரு நாள் தேவனிடத்திலிருந்து என்னுடைய நீதிக்கான பலனை, என்னுடைய வாழ்க்கைக்கான பலனை, என் ஊழியத்திற்கான பலனை, என்னுடைய நீதி என்னங்கிறது ஒருவேளை மற்றவர்கள் தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கான நீதியை, அந்த நீதிக்குரிய பலனை கர்த்தர் ஒரு நாள் தரப்போறார். அதான் இந்த வேதாகமத்திலே பவுலடிகளார் பல நிருபங்கள் அதை பத்தி பேசியிருப்பார். நம்ம ஒரு நிருபத்தை படிக்கும் பொழுது நமக்கு எல்லாரும் அடிக்கடி வாசிக்கிற ஒரு பகுதி தான் 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் பொழுது இங்கே அவர் நீதியை பத்தி பேசுறார், ஒரு பலனை பத்தி பேசுறார். நம்ம எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 2 தீமோத்தி 4:8ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, நீதியுள்ள நியாயாதிபதி. இவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். அதான் அவருடைய நம்பிக்கை. அதுதான் ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே ஒண்ணு காத்திருக்கிறார்ல, நம்பிக்கை காத்திருக்காருல. என்ன நம்பிக்கை? ஐயா, இந்த பூமியில நான் ஒரு சபையை நான் ஏற்படுத்தினேன், அதை உங்களுக்கு போதிச்சேன், வெளியே போயிட்டேன். ஓகே, இப்ப நாங்க இவ்வளவு ஓட்டம் ஓடுகிறோம், இவ்வளவு ஊழியங்களை செய்கிறோம், இவ்வளவு காரியங்களை செயல்படுத்துறோம்ல, எப்படி, என்ன தைரியம், என்ன நம்பிக்கைன்னு கேட்டா, ஒரு நாள் நீதியுள்ள நியாயாதிபதி என்ன செய்ய போறாராம், என்னுடைய நீதிக்கான பலனை அவர் தருவார் என்ற நம்பிக்கை, அந்த விசுவாசம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதைத்தான் அவர் சொல்வாரு, அந்நாளிலே ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளிலே நீதியுள்ள நியாயாதிபதி நீதியாக நமக்கு என்ன செய்ய போறார், ஜட்ஜ் பண்ண போறார், நியாயம் திருத்து அதை எனக்கு தந்துள்ளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, அவர் பிரசன்னமானதை விரும்பும் யாவருக்கும் அதை என்ன செய்வாரா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை சற்று யோசிக்கணும். அதான் கலாத்திய சபைக்கு சொல்றாரு, அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட நீங்க நீதிமானாக்கப்பட்டீங்க. நீதிமானாக்கப்பட்ட நீங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ஆனா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த நடுவிலே நம்ம கடந்த நிருபங்கள் அதிகாரத்துல தான் படிச்சோம். நீங்கள் மறுபடியும் எங்க போயிட்டீங்க அப்படின்னா, பழைய பாரம்பரியங்கள், பழைய காரியங்களுக்கு நீங்க போயிட்டீங்க. பழைய இந்த நாட்களையும் காலங்கள் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது எவ்வளவு தேவனுக்கு துக்கத்தை கொடுக்கிறது என்பதை நம்ம கடந்த நாட்களை படிச்சோம்ல. இப்ப ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும், ஒருவேளை நம்முடைய நீதியா இருக்கட்டும், இல்ல நம்முடைய பாவமா இருக்கட்டும், நம்ம செய்த எல்லா கிரியைகள், எல்லா செயல்களுக்கான அந்த பலன் அது வந்துகிட்டே இருக்குது. அதான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல யோவான் சொல்லுவார், இந்த உலகத்துல நம்மளை விட்டு எல்லாம் போயிடும், எல்லாமே கடந்து போகும். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூடயே வருவது என்ன தெரியுமா? நம்முடைய கிரியை மட்டும்தான்.
நம்முடைய கிரியைக்கான பலனை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க போறது இல்லை. பவுல் சொன்னாரு, கலந்து சபையை நீங்க ரசிக்கப்பட்டீங்க, நல்லா ஓடிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கான பலனை கர்த்தர் தருவார், கண்டிப்பா கவலைப்படாது. அது என்னவா இருந்தாலும் சரி, நன்மையோ தீமையோ, நம்முடைய எல்லா வச்சிருக்கோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுக்கும் பலனை நீதியுள்ள ஒரு நாள் நிச்சயம் கண்டிப்பா கொடுக்க போறாங்க. அப்ப அதற்காக நம்ம என்ன செய்யணும்னா, ரொம்ப ஒரு தெளிந்த ஒரு வாழ்க்கை வாழணும், சரியான ஒரு வாழ்க்கை வாழணும், உண்மையில ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதான் பவுல் இங்க ரொம்ப அற்புதமா இந்த கலாத்தி நிறுவனத்தை எழுதும்போது சொன்னார், ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். எதற்காக காத்திருக்கிறோம் என்று கேட்டால், நீதியுள்ள நியாயாதிபதி எங்களுக்கு நீதியை தருவார். அப்ப உங்க வாழ்க்கையில விருத்த சேதனம், இந்த நியாயப்பிரமாணம், இதை கடைபிடிக்கிறதுனாலே நீங்கள் நீதிமங்களாக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல பலனை பெறுவது நினைக்காதீங்கப்பா. நான் அங்கிருந்து வந்தவன் தான். நான் சொல்றேன், அந்த நீதியை தருகிற கர்த்தர் வரப்போகிறார். அவர் வந்து நம்மளை சேர்த்து கொண்டு அங்கே செய்வார் என்றால் பலனை கொடுப்பார். அப்ப நம்முடைய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நம்ம சற்று எப்படி இருக்கணும்னா, நம்ம அனுதின இந்த பிராக்டிக்கல் லைஃப், அனுதின நடைமுறை வாழ்க்கையில தேவன் அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அதற்கான பிரதிபலனை நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கான பலன் ஒண்ணு வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்முடைய எல்லா கிரியைகள், அந்தரங்கமான காரியங்கள், வீணான வார்த்தைகள், இப்படி அது அடுக்கிட்டே போறாங்க. ஒரு முறை நான் உங்களுக்கு செய்தி கூட கொடுத்தேன், நியாயத்திற்கு பற்றி. தேவன் எதை குறித்தான் நியாயத்திருக்க போகிறார்? நம்முடைய கிரியைகளை குறித்து நியாயத்திருப்பார், நம்முடைய வார்த்தைகளை குறித்து நியாயத்திருக்க போகிறார், நம்முடைய அந்தரங்கமான காரியங்களை குறித்து நியாயத்திருக்க போகிறார், நம்ம கொடுக்கப்பட்ட வரங்களை குறித்து நியாயத்திருக்க போகிறார், நம்ம கொடுத்ததான பணத்தை குறித்து நியாயத்திருக்க போகிறார். பல விஷயங்கள் அடங்கியிருக்காது. கர்த்தர் நமக்கு நம்ம நியாயத்திருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்ப நியாய தீர்ப்பினாலே தண்டனை அல்ல, தேவனால் வரக்கூடிய பலனை இழக்கக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாது. அதான் முக்கியம். தேவ சமூகத்துல நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வகையான குரூப் மக்கள் நிப்பாங்க. இந்த கல்லனை போல ஒரு குரூப் நிற்கும். இந்த கல்லன் ஏதாவது பண்ணானா, சிலுவை மரத்துல ஒருத்தன் ரசிக்கப்பட்டான்ல, ரசிக்கப்பட்டு வந்தான், அவன் ஏதாவது பண்ணானா, கர்த்தருக்கா ஏதாவது பண்ணானா? தூங்கிட்டு இருக்கீங்களா? அது வேற வீடியோ நான் இங்க வேற பாத்துட்டு இருக்கேன், அதனால நீங்களாம் இருக்கீங்களா இல்ல தூங்கிட்டுலாம் தெரியல. இந்த கல்வன் ஏதாவது பண்ணானு கேட்கும். கிறிஸ்துவுக்காக ஏதாவது கிரியை செஞ்சு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி விசுவாசம் ரட்சிக்கப்பட்டான் தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டான். நான் நினைக்கிறேன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது அந்த பரலோக ராஜ்யத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருப்பாங்க, அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்காக ஒரு கிரியை, தேவனுக்காக இல்ல தன்னுடைய விசுவாசத்திற்காக ஒரு கிரியை செய்து தேவனுக்காக ஒரு வல்லமையான கிரிகள் செய்த அந்த மாதிரி இல்லாத ஒரு குரூப் எங்க நிக்க போகுது அப்படின்னா, பர்வதம் நிக்க போகுது. உண்மையா ஒரு குரூப் நிக்கும். அது அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கண்டிப்பா அவங்க ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க, அவங்க சபைக்கு வருவாங்க, ஓகே. ஆனா அதை விட தேவனுக்காகவோ சபைக்காகவோ இல்ல எந்த ஒரு கிரியைகளும் இல்லாதபடிக்கு ஜஸ்ட் தனக்காக மாத்திரமே ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த நியாய தீர்ப்புனால நிப்பாங்க. கர்த்தர் என்ன கொடுக்க போறாரு தெரியல, ஆனா ஒண்ணு கொடுக்கும், ஜீவக்கிரீடம் கிடைப்பதோ. அது அவங்களுக்கு வந்து ஒரு 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 அது பரலாம் வர்றதே பெரிய மேன்மைதான். ஆனா பலனை இழக்கக்கூடிய நிலைமை இருப்பாங்க நிறைய விஷயங்கள். 2வது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதிமான்களாய் வாழக்கூடிய ஜனங்கள். அவர்கள் வந்து சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள் தான், கர்த்தருக்காக வந்து வாழக்கூடிய ஒரு ஜனங்கள் தான், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தான். ஆனா இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இல்லாதபடிக்கு தான் தேவனுக்கு உண்மையாக ஒரு வாழ்க்கை வாழணும், தேவனுக்கு உண்மையாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், மனதளவிலும் செயலிலும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்றது. அப்படிப்பட்ட ஒரு குரூப் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா கிரியைகளை உணர்வு இருக்காங்க. திரும்ப ஒருவேளை பழைய மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, பழைய மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஆனா இவங்க பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க, நீதியுள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனாலும் தேவனுக்கு அதான் பண்ணாங்களான்னு ஒண்ணு பண்ணிருக்க மாட்டாங்க. சபைக்கு வருவாங்க, யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவு இருக்க மாட்டாங்க, அமைதியா இருந்து பரிசுத்தமா வாழ்ந்துட்டு நீதியுள்ள வாழ்க்கை வந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா 3வது ஒரு குரூப் தான் இந்த கிரஹாம் ஷெய்னை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல, இப்படி அநேக தேவனுக்காய் உயிரையே விட்ட, தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்த, தேவனுக்காக பல காரியங்களை இழந்த அநேக மிஷனரிகளை போல, அநேக கர்த்தருடைய ஊழியர்களை போல அநேக தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஒரு 3 வகையான குரூப் இருப்பாங்க. ஒன்று, ரட்சிக்கப்பட்டும் வாழ்க்கையில மாற்றம் இல்லாதவர்கள். சில குரூப் ஆஃப் பீப்புள் ரட்சிக்கப்பட்டு தனக்காக மட்டுமே ஒரு தன் சுயமான ஒரு பரிசுக்காக மட்டும் வாழுகிறவர்கள். இன்னொரு குரூப் தான் தனக்காக இல்லை,
பிறருக்காக, மற்றவர்களுக்காக, தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகள், ஊழியங்கள், இப்படி பல காரியங்களுக்காக அப்படியே இருப்பாங்க. இதுல நம்ம எந்த குரூப்ல இருக்கோம் ரொம்ப முக்கியம். அதான் பவுல் சொல்றாரு, ஐயா தேவன் என்னுடைய நீதிக்கான பலன் எனக்கு கொடுக்க போறார். அது முக்கியம். நாம் தேவனுக்காக செய்யற எல்லாவற்றிற்கும் பலனை நம்ம எங்க எதிர்பார்க்காதபடிக்கு, நம்ம எங்க எதிர்பார்க்கலாம் கேட்டா அங்க எதிர்பார்க்கலாம். அதனால நம்ம எப்பயுமே கர்த்தருடைய காரியங்கள் நம்ம செயல்படுத்தும் பொழுது பலனை இங்கே அல்ல, எங்க எதிர்பார்ப்போம் அங்கே. ஒருவேளை இங்க கர்த்தர் கொடுத்தா சந்தோஷம் தான், ஒரு ஆனாலும் இல்லை என்றாலும் பரவாயில்ல. பவுல் சொல்வாரு, எனக்கு இங்க ஒரு பலனும் கிடைக்கலப்பா, போராடலாம்னா அடிதான் எனக்கு, போராடமெல்லாம் சரியா அவனை கூப்பிட்டதே அப்படிதான் கூப்பிட்டு ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டு வேணா சொல்லும்போது நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உபத்திரவம் தான், வியாகுலம் தான், வியாதிதான், நஷ்டம் கஷ்டம் பாடு, இப்படி இவனுக்கு வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பாடுகள் தான். ஆனா அவனுக்கு தெரியும், கடைசி முடிக்கும் சொல்றாரு, நீதியுள்ள நியாயத்துக்கு எனக்கு ஒரு பலனை வச்சிருக்கிறாருப்பா. அந்த பலனை பெறுகிற நாளிலே மற்றவர்கள் எப்படியோ நான் எனக்கு அது நிச்சயமா இருக்கு, எனக்கு தெரியும் இந்த நிச்சயமாய் பலனை பெறுவேன் என்கிற ஒரு குரூப்ல நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். தேவ சமூகத்தில இருந்து கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாளிலே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்காருல, இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறார்ல. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை குறித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதி வச்சிருப்பார்ல, நம்ம குறிச்சு ஒரு 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 புத்தகத்தில் எழுதியிருப்பார்ல, புக் ஆஃப் ரெமெம்பரன்ஸ் சொல்றாங்கல்ல, நினைவு கூறுதல் புத்தகத்தில் எழுதியிருப்பார்ல. அப்ப கர்த்தருடைய கைகள் இன்றைக்கு நம்மை குறித்து எழுதி கொண்டுதான் இருக்குது. அன்னைக்கு தேவனுடைய தேவாலயத்திலிருந்து பாத்திரங்கள், பொற்பாத்திரங்கள்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த பாபிலோன் தேசத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா புசித்து குடித்து அதுல தேவனுக்கு அருவருப்பான விஷயம் செய்ய பொழுது ஒரு கை எழுதுச்சு, மேனே மேனே தக்கல் வாசின்னு ஒரு ஒரு லெட்டர் எழுதிச்சு. பாத்தீங்கன்னா கடவுள் எழுதிச்சு, பயங்கரமான பயம் வந்துச்சு. அதே கைகள் இன்னைக்கு எழுதிட்டு தான் இருக்குது. யாரை பத்தி எழுதிட்டு இருக்குது? ஸ்டீபன் ஒரு பேப்பரை போட்டு எழுதுது, யாரு? என்னை பத்தி எழுதிட்டு இருக்கிறார், உங்களை பத்தி எழுதிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும், ஒவ்வொரு காரியங்களையும், நம்முடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் எழுதுகிறவர், இன்றைக்கும் எழுதுகிறார். இன்றைக்கும் அன்றைக்கு எப்படி சீனாய் மலையிலே மோசைக்கு எழுத ஆரம்பிச்சார், என்றைக்கு அந்த பாபிலோன் தேசத்துக்காரர்கள் பாவம் செய்த பொழுது அங்கே ஒரு சுவற்றிலை கையில் எழுதப்பட்டுச்சோ, இங்கே இயேசு கிறிஸ்துவின் பூமியில வந்த பொழுது ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு நிப்பாட்டி எல்லாம் கேட்கும் பொழுது தரையில எழுதினாரோ, அதே போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை வேதம் சொல்கிறது, தி புக் ஆஃப் ரெமெம்பரன்ஸ், நினைவு கூறுதலின் புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலே நம்முடைய எல்லா காரியங்களை குறித்து அவர் எழுதி கொண்டிருக்கான்னு சொல்லும் பொழுது உட்கார்ந்து எழுதை பற்றி பேசல, நம்முடைய எல்லா விஷயங்களும் அங்க அப்லோட் ஆகிட்டே இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் பவுல் சொல்வது போல மிக ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு அடியில் எடுத்து வைக்கணும். விசுவாச வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்ப்பது இரண்டாவது கூட்டம், என்னை கர்த்தர் பார்க்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது அந்த புக்கை தூக்கி போடும் போது என் பேச்சு என் பக்கம் வரும். பாத்தீங்களா, ஸ்டீபனுக்குரிய பக்கம் ஒண்ணு வரும். அந்த பக்கத்துல என்னை பற்றி என்ன எழுதி வச்சிருப்பார். அது பவுல் ரொம்ப அற்புதமா பேசுறாரு. பாத்தீங்களா, எனக்கு தெரியும், நிச்சயமா பேசுறாரு. பாத்தீங்களா, இந்த நிச்சயம் தான் நமக்கு வேணும். அந்நாளில எனக்கு தருவார் அப்படின்னு எந்த அளவுக்கு அவருக்கு அந்த விசுவாசம் இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லணும்ல, இல்ல பிரதர், இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு போனா கூட கர்த்தர் என்கிட்ட இருந்து ஒரு ஃபால்ட் பார்க்க முடியாது, என்கிட்ட இருந்து ஒரு குறைகளும் பார்க்க முடியாது. இந்த குறைவுள்ள மனிதர்கள் நம்ம எல்லாருமே. ஆனாலும் நம் நிறைவுக்கு நேராக போய்கிட்டு இருக்கணும்ல, பரிசுத்தத்தை தேடி போய்கிட்டே இருக்கும். இந்த குறைவுகளோடு பேரக்கூடாது, குறைவுகளை நிவர்த்தி செய்து நாம் இந்த நீதிக்கு நேராய் போவோம், பரிசுத்துக்கு நேராய் போய்கொண்டே இருக்க வேண்டும். பூர்ணமான பரிசுத்தம் என்னைக்கு வரப்போகுதுன்னா, ஒன்று அவருடைய வருகை, மரணம், அவ்வளவுதான். உனக்கு மரணம் வரணும், இல்ல அவருடைய வருகை வரணும், அப்பதான் நம்ம எல்லாம் பூர்ணமாய் பரிசுத்தப்படுத்தப்படும், உண்மைதான். ஆனாலும் நமக்கு அறிந்தும் சில நேரங்களில் என்ன செய்யக்கூடாதுன்னா, தேவனுடைய அந்த சமூகத்துக்கு முன்பாக அந்த பாவ கிரியைகள், அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை வந்துடக்கூடாது. அவ்வளவுதான் சொல்றாரு. எனக்கு தெரியும், அவர் பிரசனமாக யாருக்கும் தந்துள்ளுவார். அவர் நீதியுள்ள நியாயம். நீதியுள்ள நியாயாதிபதி நமக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் வருவது நம்ம எரிநரகத்துக்கு போக மாட்டோம். ஆனால் அந்நாளிலே பிரசன்னமாக எல்லாருக்கும் முன்னாடி இருக்கும் பொழுது என்னை குறித்தும் உங்களை குறித்தும் கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் என்னவா இருக்கும், கர்த்தருடைய வாயின் வார்த்தை என்னை குறித்து என்னவா இருக்க போகுது. அதாங்க பவுல் கலாத்திய சபைக்கு சொல்ல, ஏப்பா நீங்க சரியான ஒரு உபதேசத்தை கேட்டீங்க, சரியான ஒரு கிருபையினாலே வழிநடத்தப்பட்டீங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பி ஜீவிச்சு அதன்படியே வாழ்ந்தீங்க, உண்மைதான், அதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனா இப்ப இந்த வெளிப்புறமான ஒரு உபதேசம் வந்துச்சு, உண்மைதான், அது உங்களுக்கு தெரியும், நான் போதிக்கலன்னு தெரியும், நான் ஒரு யூதன்னு தெரியும், நான் யூதனா இருக்கிறவனே அதை பத்தி போதிக்கலையே, அவர்கள் போதிச்சதுனால நீங்க நம்பிக்கிட்டு விருத்த சேதனம் அவசியம்னு சொல்றீங்களே, நியாயப்பிரமாணம் அவசியம்னு சொல்றீங்களே, இயேசு கிறிஸ்துவான் ரெண்டை குறித்து கடிந்திருக்கிறாரே, வன்மையா கண்டிச்சிருக்கிறாரு, நீங்க ஏன் அதை பின்னாடி போறீங்க? ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கு அதான் சொல்றாரு, நீங்கள் நீதி கிடைக்கும் என்று, அது பலன் கண்டிப்பா கிடைக்கும், அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் தாங்க. நீங்க ரோமர் 8 அதிகாரம் 18 முதல் 20 வரை படிச்சு பாருங்க, அங்கேயும் சொல்வார்,
நம்முடைய நீதிக்கான பலனை கொடுப்பார் என்று. கொலோசியர் 1:6 சொல்லுவார் நம்முடைய நீதிக்கான பலன் கொடுக்க வேண்டும் என்று. 1 பேதுரு 1:3 4 நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லா இடங்களிலும் இந்த நம்முடைய நீதிக்கான பலனை இந்த பூமியில யாரும் தரவில்லை என்றால் கூட கர்த்தர் நமக்கு தருவார். அதான் முக்கியம். அப்ப அதுக்காக ஒரு வாழ்க்கை வாழும், அது ரொம்ப முக்கியம். அதான் பேசுறாங்க. 6ஆம் வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கலாத்தியர் 5:6 பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் வசனம் பார்த்தோம், நாங்களும் நீதி கிடைக்கும் என்று நாங்க காத்திருக்கோம், நம்பிக்கையோடு தெரியும், உங்களுக்கு தெரியும்பா நாங்க செய்யற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர்களுக்கு கொடுப்பாருன்னு நம்பிக்கிறோம். 6ஆம் வசனம் பாருங்க, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் என்ன செய்யாதான் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அவர் சொல்றாரு ரட்சிக்கப்பட்டவருடைய விசுவாசம் கிரியையுடன் கூடியதான ஒரு ஒன்றா இருக்கும்னு சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டோம், நம்ம விசுவாசம் ஓகே அது இருக்கு உண்மைதான். ஆனா அந்த விசுவாசம் எதுல இருக்க வேண்டும் என்று கேட்டால் கிரியையுடன் கூடியதா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், ஒருவரை விசுவாசிக்கிறேன், ஓகே. அப்ப நம்முடைய விசுவாசம் கிரியையுடன் கூடிய விசுவாசமா இருக்கணுங்கிறத ரொம்ப விரும்புறாரு. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன் சில விஷயங்களை சொல்றேன். ஆனா என் விசுவாசம் ஒரு பேச்சின் அடிப்படையில் அல்ல, அது கிரியையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதான் ஏற்கனவே உங்களுக்கு முறை சொல்றேன் பாத்தீங்களா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை சொல்றேன். ஆபிரகாம் விசுவாசித்தான், ஓகே. ஆனால் விசுவாசத்தின் தகப்பன் என்று எல்லாரும் ஏன் சொல்லப்படும் என்று கேட்டால் அந்த விசுவாசத்தை கிரியையில காட்டினா. எப்ப உன் பையனை கொடுப்பான்னு சொல்லும் போது, உன் மகன் எனக்கா பலிவுடன் சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தை எதுல காமிச்சாப்ப கிரியையில காமிக்கிறான். அதான் முக்கியம். அங்க எடுத்துட்டு போறான், அங்க பலி கொடுக்க முயற்சி பண்றான். அது என்ன நடந்துச்சு? இதுதான் நாம் விசுவாசிக்கிறோம், ஓகே. ஆனா நான் விசுவாசித்ததற்கான அடையாளம் என்ன, கிரியை என்ன, அதைத்தான் யாக்கோபு நிருபம் முழுக்க அதை பேசுறார். அது மிக முக்கியமாக 2ஆம் அதிகாரத்துல அவர் அதான் பேசுவார். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா கிரியைகள் இல்லாத விசுவாசம், அதாவது விசுவாசம் தப்புன்னு சொல்லல, விசுவாசம் ஒண்ணுமில்லன்னு சொல்லல, எனக்குள்ள விசுவாசம் உண்டு என்று சொல்றேன் அப்படின்னா அந்த விசுவாசத்தை எப்படி காட்டணும் அப்படின்னா அது என் கிரியையில தான் காட்ட முடியும். அந்த கிரியை எப்படி காட்டப்பட வேண்டும் என்று அதை சொல்றாரு, அது அன்பினாலே காட்டுன்னு சொல்றாரு. அப்ப பேசுற கிறிஸ்து இயேசுவிடத்துல விருத்த சேதனமும் இல்லை இல்லாமையோ ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே என்ன செய்யும் என்றால் அந்த பலனை அடைவதற்கு உங்களுக்கு என்ன செய்யும்? தேவ சமூகத்துல அந்த நீதிக்குரிய பலன் நீங்க அடையணும் அப்படின்னா அந்த அந்த நீங்க விசுவாசிச்சீங்க, அந்த கிரியை நீங்க காட்டுங்க. அந்த கிரியை கூட எப்படி காட்டுங்க அப்படின்னா அன்பினாலே காட்டுங்க. அதுதான் பவுல் அடிக்கடி எல்லா நிருபங்களிலும் பொதுவாகவே இந்த அன்பினாலே கூடிய ஊழியர்கள், அன்பினாலே செய்யக்கூடிய நம்ம குறைந்தில படிக்கும் சொல்லுவாங்க, வரங்களை பயன்படுத்துங்க, அந்த வரங்களை கூட அன்பினால பயன்படுத்துன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அதை கூட அன்பினாலே செய்யுங்க 2 குறைந்தில பேசுவார். இப்ப கலாத்தில படிக்கும் சொல்றாரு விசுவாசத்தை கிரியை செய்யுங்க, அந்த கிரியை கூட எப்படி செய்யுங்க அப்படின்னா அன்பினாலே செய்யுங்க. இப்போ ஒவ்வொரு அதிகாரங்கள்ல இந்த அன்பினாலே செய்யப்படக்கிறது என்பதை அந்த அந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்றாரு. ஏன்னா அன்பை குறித்து ஒரு அதிகாரமே பேசுறால, அன்புக்கு என்ன கிடையாது, பொறாமை இருக்காது. அப்ப நீங்க செய்யக்கூடிய அந்த ஊழியங்கள், நீங்க செய்யக்கூடிய அந்த கிரியைகள், நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே அன்பினாலே செய்யப்படும் பொழுது அன்புக்கு என்ன இல்ல, பொறாமை இல்லை. அன்புக்கு அது சாந்தம் உள்ளது, அது நீடிய பொறுமை உள்ளது, அன்பு கோபம் கொள்ளாது, அன்பு அப்படின்னு தற்பெருமை நாடாது அப்படின்னு அந்த 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்புக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு பண்புகளை பேசுவார். அதான் பவுல் சொல்லுவாரு, ஐயா உங்களுடைய விசுவாசம் இருக்குது, அதை நீங்க கிரியையில காட்டுங்க, அந்த கிரியைகள் கூட அன்பினாலே செய்யுங்க, அந்ததான் ரொம்ப முக்கியம் சொல்றேன். அதைத்தான் இங்கே பவுல் அடிகளார் இந்த சபை மக்களுக்கு சொல்றாரு. எப்பா இப்ப நீங்க கிரியையினால ரசிக்கப்பட முடிகிற லெவலுக்கு வந்துட்டீங்க, ஏன்னா நீங்க விமர்சனம் பண்ணித்தான் ஆகணுங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க, முடிவு எடுத்துட்டீங்க. ஆனா ஒண்ணு செய்யறேன், அன்பினாலே நீங்க அந்த விசுவாச கிரியை காட்டீங்களே ஒழிய இந்த நம்ம பிரமாணத்தின் மூலமா அதை செய்யாதீங்க அப்படிங்கிறார். அதான் 7ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. 7ஆம் வசனத்தை பாருங்க, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? நீ விசுவாச ஓட்டத்தை பற்றி பேசுறான். விசுவாசம் என்பது ஒரு ரேஸ் மாதிரி தான், ஒரு ஓட்டம் மாதிரி தான். அப்ப நல்லா ஓடிக்கிட்டு இருந்தீங்க, ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன உங்களுக்கு சறுக்கல் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அவருக்கு யாரும் தெரியல, அந்த பேர் ஒருவேளை அவருக்கு அவங்க பேர் தெரியாம இருக்கும் போது அடிக்கடி அவரு யாருன்னே கேட்பாரு. முதல் அதிகாரத்துல பேசுவார், உங்களை மயக்கினவன் யாருன்னு கேட்பாரு, உங்களை தடை செய்தவன் யாருன்னு கேட்கிறாரு, இப்படி யாருங்கிற கேள்வி கேட்பாரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த நபருடைய பேர்களோ இல்ல அவங்களை பத்தி ஒண்ணு தெரியாம இருந்திருக்கலாம். அவர் சிலர் வந்திருக்காரு என்று ஒருவேளை சொல்லியிருப்பாங்க, ஆனா யாரு என்னங்கிற டீட்டெயில் தெரியாம இருந்திருக்கலாம். அதனாலதான் அவரு யாருன்னு கேட்கிறாரு. இப்ப அதுவும் ஒரு கேள்வி, நீங்கள் நல்லா ஓடுனீங்க, ஒரு விசுவாச ஓட்டத்தை நன்றாய் ஓடினீர்கள்,
கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யாருன்னு கேட்கிறார். அப்ப விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயத்தோடு தான் அவர் ஒப்பிடுகிறார். நம்ம எல்லாருமே அதை ஓடிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாருமே ஓடுகிறோம். பவுல் அதை சொல்றாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு. ஓட்டத்தை ஆரம்பிச்சாரு. விசுவாச ஓட்டம் என்பது அது ஒரு நாள் முடியக்கூடியதுதான், ஆனா அது அற்புதகரமாய் முடியும். இந்த விசுவாச ஓட்டத்திலே, தேவனுக்காக ஓடுகிற ஓட்டத்திலே நமக்கு பல விஷயங்கள் சந்திச்சுதான் ஆகும். பல விஷயங்கள் நம்மள நெருக்கம், பாரமா வரும், நமக்கு சுற்றி நிற்கும். இதெல்லாம் அதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல சொல்வார்ல, நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறோம். ஓடும் பொழுது நம்மை சுற்றி நிற்கிற பாவம் சில இடத்துல வரலாம். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பாரங்கள், குடும்ப பாரங்கள் இருக்கும், நம்மளுடைய கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில அசம்பாவிதங்கள், சில சூழ்நிலை மாற்றங்கள், இந்த பாரங்கள்லாம் ஒரு உண்மைதான். அப்ப ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது இது ஒரு பெட் ஆஃப் ரோஸ் கிடையாது, ஒரு மெத்தையின் மேலே இருக்கிற பூமத்த மாதிரி கிடையாது. எல்லா விசுவாசியுடைய வாழ்க்கையிலே சிலருக்கு ஒருவேளை கர்த்தர் விளக்கு வச்சிருக்கலாம், ஆனா சிலருடைய வாழ்க்கையில இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடும் பொழுது நமக்கு பல நேரங்கள்ல இதெல்லாம் வரத்தான் செய்யும். அப்படி வரும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த ஓட்டத்தை நீங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. எப்படி ஓடுங்க? பொறுமையோடு ஓடுங்க. ஏன்னா விசுவாசத்தை துவைக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கிட்டீங்க, அவரை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க ஓட்டத்துல யாரும் உங்களை என்ன செய்ய முடியாதா தடை செய்ய. அதான் அவர் கேட்கிறாரு, நல்லா ஓடுனீங்க. அப்படி ஓடிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ மட்டும் பார்த்து ஓடிட்டு இருக்கும் பொழுது எப்படி இந்த மார்க்கம் உள்ள வந்துச்சு, எப்படி இந்த கள்ள போதனை உள்ள வந்தாங்க? ஏன்னா உங்க பார்வை எங்க போயிருச்சு அப்படின்னா இந்த போதனை மேல போயிடுச்சு. இந்த நல்ல போதனை சத்தியம் இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வை மாற்றம் அங்க திரும்பினதுனாலதான் உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை. அதெல்லாம் சொல்றாரு, விசுவாச ஓட்டம் என்பது அதுதான். எல்லாரும் ஓடுவார்கள், இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை ஓடுகிற அழிவுள்ள கிரீடத்தை பெற, நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெற அப்படியா ஓடுகிறோம். அப்ப விசுவாச ஓட்டமே அதுதான். பவுல் அதான் சொல்லுவார், நாங்கள்லாம் அதுதான் ஓடிட்டு இருக்கிறோம். அடைந்தாயிற்று நான் முடியலப்பா, நான் எதை அதை பிடித்துக் கொண்டேனோ அதை அடையும்படி நான் நாடுகிறேன், ஓடுகிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கூட விசுவாச வாழ்க்கையிலே இந்த ஓட்டம் மிக மிக அவசியம். 8ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் வசனத்துல சொல்கிறார், தடை செய்தவன் யார்? நீங்க அப்படி நினைக்காதீங்கப்பா, இந்த போதனை உங்களை அழைத்தவரால். அப்ப இந்த விருத்த சேதனம், இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற இந்த போதனை தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டானது அல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது சேர்ந்த மாவானத்தையும் என்ன செஞ்சிடும், உப்ப பண்ணும் என்று சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்துவான பூமியில வாழ்ந்த பொழுது அவர் சொன்ன ஒரு ஓமை தான். 6ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல இருக்குல்ல, மத்திய 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அவர் சொன்ன ஒரு ஓமையத்தை இங்க அவர் பவுல் அடிகளார் எடுத்து பேசுறார். இதே புளித்தமாவை குறித்து கொரிந்தியர் புத்தகத்திலும் பேசியிருப்பார். அப்ப கொஞ்சம் புளித்தமா என்ன செஞ்சிடும், எல்லாத்தையும் புளிக்க வச்சிருப்பா. ஆகவே நீங்க நினைப்பீங்க இந்த விருத்த சேதனம் தானே, இந்த ஒரு சின்ன ஒரு சிறிய அளவிலான தவறான உபதேசம் என்ன பண்ணிரும்னா பெரிய விசுவாச வாழ்க்கையை அது நாசமாக்கிறது. நீங்க நினைப்பீங்க, இல்ல நீங்க சொன்ன போதனை தான் போதிக்கிறோம், அதுபடிதான் நாங்க வாழ்றோம், அதுபடிதான் ஆராதனை செய்யறோம், இந்த விருத்த சேதனம் மட்டும் தான் பண்ணிட்டு வந்துடுறோமே. இப்படி கிடையாது. இந்த சிறிய குளறுபடி, இந்த சின்ன தவறான உபதேசம் உங்களுடைய ஒட்டுமொத்த விசுவாச வாழ்க்கையை மாற்று. ஏன் அப்படின்னா இந்த விருத்த சேதனம் சிறிய காரியமா தோணுனா கூட மிகப்பெரிய திட்டமா இருக்கிற இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அது மாத்திருதுல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் உங்களுக்கு ரட்சிப்பு அப்படிங்கிற திட்டத்தை நீங்க நினைக்கிற சின்ன விஷயமா இருக்கிற விருத்த சேதனம் உங்களை மாற்றி கொடுத்துருது. ஆகவே நீங்க இது சின்ன நினைக்காதீங்க, கொஞ்சம் புளித்தமாவும் நினைக்காதீங்க. இது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் உங்களை அப்படியே பாழாக்கிறீங்கன்னா நீங்க அதான் ஃபாலோ பண்ணுவீங்க, அப்புறம் பிரமாணத்தை கடைபிடிக்க ஆரம்பிப்பீங்க, அப்புறம் நீங்கள் கிறிஸ்துவனுடைய அந்த போதனைகளுக்கு உட்படாதபடிக்கு யூத போதனைகளை முழுக்க கடைபிடிச்சு போயிருங்க. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அதையும் என்ன செய்யறாருன்னா 9ஆம் வசனத்திலே அவர் பேசுகிறார். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் என்ன செய்றேன் அப்படின்னா கர்த்தருக்கு உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினியை அடைவான். இனி யாருன்னு அவனுக்கு தெரியல பாவம். அந்த மனுஷனை குறித்து அவர் அறிந்து கொள்ள விரும்பல, ஆனா யாரோ ஒரு மனுஷன் அதை செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியுது. அவர் சொல்றாரு, நான் வேறு விதமாய் நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்கன்னு சொல்றாரு. நான் கர்த்தருக்கு சென்று உங்களை நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தனக்கு ஏற்ற நிசுவான பலனை அடைவான். அப்ப ஒரு ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த சபையாருக்கு இன்னும் ஆழமான ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த மனிதனுடைய வார்த்தையை நீங்க கேட்கறீங்க, ஆனா ஒருவேளை இந்த மனிதன் இந்த தேவனுடைய சபையை ஒருவேளை பாழாக்க வேண்டும் என்று நினைத்தார், தேவனுடைய சபையில் இந்த கள்ள உபதேசங்களை போதித்து இந்த விதமான நூதனமான காரியங்களை சொல்லி தேவன் கொடுத்த போதனை, தேவன் கொடுத்த ரட்சிப்பு, தேவன் கொடுத்த அந்த சத்தியத்திற்கு வழிவிலக செய்வதற்கு அந்த மனுஷன் அவர் இருப்பான் என்று கேட்டார். அதற்கான பலனை, தக்க பலனை இந்த பூமியில் அவன் அடைவான் என்று சொல்லி
அவனுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஒரு 9 வருஷம் படிச்சோம். நம்ம இந்த 9 வருஷத்துடைய அடிப்படை முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு. மறுபடியும் பேசுறதுதான், நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றீங்க, தேவனுடைய சபையில் இருக்கிறீங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்களுடைய நல் நடத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய்த்தான் நடைபெற வேண்டிய ஒழிய இவர்கள் போதிக்கிற போதனை மூலமாக அல்ல. அவர்களுடைய ஓட்டம், உங்களுடைய நடக்கை எல்லாம் சரியாயிப்பட்டுமே என்றால் பலன் தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் கற்றுக் கொடுக்கிற உபதேசம், நாங்கள் சொன்ன சத்தியத்தின்படி நீங்கள் வாழுங்கள். மாற்று உபதேசக்காரருடைய கரங்களுக்கு நீங்க போயிடாதீங்க, அதனாலே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டே வருகிறார். கர்த்தர் சொல்லுவாங்க அடுத்த வாரம் 10ஆம் வசனத்திலிருந்து மீறி என்ன அந்த ஜனங்களுக்கு அறிவுரை சொல்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். நாமும் இந்த நாளில் கற்றுக்கொண்டதுபடியாக தேவன் நமக்கான ஒரு நீதிக்குரிய பலனை வைத்திருக்கிறார். ஆகவே நீதியுள்ள நியாயாதிபதி ஒரு நாள் நமக்கு அந்த பலனை தர காத்திருக்கிறார். தேவ சமூகத்துக்கு முன்பதாக நாமும் சரியான ஒரு ஓட்டத்தை ஓடி விசுவாச வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக் கொண்டு நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் ஆமென். சொல்லிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல இரவு நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் மிகுந்த பாரத்தோடு அந்த ஜனங்களுக்கு எழுதின வார்த்தைகளை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே அநேக திருச்சபைகளிலே இப்படிப்பட்டதான கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள் சபைகளை ஆண்டவரே பாழாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அறிந்த சத்தியத்திலே நாங்கள் வாசித்தது போல அது நிலை கொண்டிருங்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விஷயத்திலும் எந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை சத்தியத்துக்கு புறம்பாய் நாங்கள் நடக்காதபடி ஆண்டவரை நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்ய, விசுவாச ஓட்டத்தை சரியாய் ஓட உதவி செய்ய, அதற்கு இடையாக வரக்கூடியதான அத்தனை விதமான உபதேசங்கள், மனிதர்கள், காரியங்களுக்கு நாங்கள் ஆண்டவரை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு எங்களை அழைத்த தேவனுக்குள்ளாக சரியான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யப்பா. அப்படி நாங்கள் வாழும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் நாங்கள் ஓடும் பொழுது நீதியுள்ள நியாயாதிபதி எங்களுக்கான தக்க பலனை வைத்திருக்கிறார் ஆண்டவரே. ஆகவே என் தேவன் எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன். எங்களை குறித்ததான ஒரு பெரிய திட்டம் உண்டு இருக்கு ஆண்டவரே, தீர்மானம் உண்டு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய ஆண்டவரை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. வந்த ஒருவரையும் நீ பேர் பார்த்துட்டு ஆசிர்வதிங்க. ஒருவேளை இப்படி வருகை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஆண்டவரை அடுத்த வாரம் தொடர்ச்சியாக இந்த நிருபத்தில் இருக்கிற மற்ற வசனங்களை கற்றுக்கொள்ள தேவரில் எனக்கு உதவி செய்யும்படியாய் மற்றும் செய்கிறோம். நிறைய ஆசிர்வதிங்க, நிறைய பலப்படுத்துங்க. உம்முடைய வருகை மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆண்டவரை நன்மைகளையும் இந்த உலகத்துக்குரிய நன்மையாலும் எங்களை பூரணப்படுத்தும்படியாய் மற்றும் செய்வோம்ப்பா. தொடர்ந்து எங்களை ஆசிர்வதி நடத்தும்படியாய் கர்த்தரும் விபரட்சணமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல மகான்களையும் மறவாதே.